எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்லணும்னா, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்லணும்னு தெரியல. எல்லாருக்குமே உலகத்தில் கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம புத்திக்கு வேலை கொடுக்கணும். ஒருத்தர் என் ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டில் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏதோ இல்லை, அவங்க லைஃப்பில் 1000 மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க லைஃபுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மிஸ்டேக்கை பற்றி என்னன்னு தெரியும். மேலேருந்து சொந்தமோ பந்தமோ பார்த்தாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா மேல்நோட்டமாக பார்க்குறவங்களுக்கு எதுவுமே எல்லாமே ஐயோ பொம்பளை தான் ராட்சசி பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தவிர்த்து அதில் என்ன நடக்குது, என்ன மோட்டிவேஷனுக்காக சண்டை அப்படின்லாம் தெரியாது. ஆனால் குறை சொல்லணும், பொல்ல சரியில்லை அப்படின்ட்டு. சில இடத்துல பெற்றவங்களே தன் பிள்ளைங்களை புரிஞ்சிக்கலைன்னா மற்றவங்க எப்படி புரிஞ்சிக்குவாங்க? என்னோட கேள்வி ஒன்னே தான். அந்த பிள்ளை என்னதான் கஷ்டம்னு அவங்க வீட்டில் போய் சொன்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ, லாஸ்ட்ல அந்த பிள்ளைய இழந்துருவீங்க பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு ஐயோ என் பிள்ளை போயிருச்சு, அன்னைக்கே வரேன்னு சொன்னிச்சு. அந்த அளவுக்கு போவாம அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன மிஸ்டேக்காகலாம் ஒருத்தர் நம்ம தப்பா சொல்ல முடியாது. நம்மள புரிஞ்சிக்காத, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, எல்லாம் நான் ஆம்பளை, நான் மீசை வச்சுட்டேன், நீ பொம்பளை, நீ கீழே தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசிக்கிறது தப்பு. ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஈக்குவல் தான். நம்ம எப்படி வாழணும், நம்ம பொண்டாட்டி எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றவங்களுக்கோசரம் நம்மளுக்காக ஒன்று அவங்க இழக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம். ஆனால் நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நீ மட்டும்தான் கீழே இறங்கி வரணும் அப்படின்ட்டு சொல்றவங்க கிட்ட இப்போ எக்ஸாம்பிள், நாம் ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டு நம்ம அவங்கள இல்லை சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் பிரிஞ்சிருந்துட்டேன், நான் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி நிரூபித்து அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே ஒரு ஆம்பளை மீசை வச்சவன் அவன் எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது. என்ன ஏது, நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எந்த ஒரு துணிவுமே இல்லாத ஒரு நபர் ஒரு பொம்பளை கிட்ட மன்னிச்சிரு என்னை ஏத்துக்கொண்டு உடனே பொம்பளையும் அப்செட் பண்ணிக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. ஏன்னா குடும்பம் போயிடக்கூடாது கைவிட்டு அப்படின்னு. ஆனா இதே இந்த பொம்பளை அந்த மாதிரி ஒரு நம்ம வழினா போய் அவங்க கிட்ட இல்ல மன்னிச்சிரு என்னை ஏத்துக்கோனா, நீ அன்னைக்கு அப்படிலாம் போன பேசுன